நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியம் ஆலிமுதிரை கிராமத்தில் 2 பெண் குழந்தைகள் நீரில் மூழ்கி இறந்ததை தொடர்ந்து கவனக்குறைவாக செயல்பட்ட ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக உடனடியாக நிவாரணத் தொகையாக தலா 3 லட்சம் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆலிமுதிரை வந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறி தமிழக முதலமைச்சர் அறிவித்த தலா 3 லட்சத்திற்கான காசோலைகளை பாதிக்கப்பட்ட பெற்றோரிடம் வழங்கினார். தனது ஆறுதலை கூறிய அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் தனது சொந்த நிதியிலிருந்து தலா 2 லட்சமும், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் தனது சொந்த நிதியிலிருந்து தலா 1 லட்சமும் ஆக மொத்தம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 6 லட்சம் வீதம் வழங்கப்பட்டு ஆறுதல் கூறினார். அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தகுதிக்கேற்ப அரசு பணி வழங்கப்படும் எனவும் கூறினார். மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசா அஜித், மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வசுரபி, வருவாய் கோட்டாட்சியர் விஜயகுமார், இளையான்குடி வட்டாட்சியர் முருகன் ஆகியோரது உடன் இருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப மதியரசன், மானாமதுரை சேர்மன் எஸ். மாரியப்பன் கென்னடி, மாவட்ட துணை செயலாளர் சேர்மன் சேங்கை மாறன், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அறங்காவலர் ஏ.ஆர். ஜெயமூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் செல்வராசன், துரை, ராஜமணி, திருமலை, முத்துராமலிங்கம், பொன்னுச்சாமி, கிராம பொது மக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.